ஸோ எஸ்கியூஎலா நோ எஸ்கியூஎலா இந்த டிபேட் வந்துட்டு ரொம்ப நாளாக டெவலப்பர்ஸ்க்கு நடுவில் இருக்குது. ஸோ எஸ்கியூஎல்ங்கிறது ஒரு பாதி, நோ எஸ்கியூஎல்ங்கிறது 2 பாதி. ஸோ பேசிக்காக எஸ்கியூஎல்ங்கிறதே ஸ்ட்ரக்சர்டு query லாங்குவேஜ். நோ எஸ்கியூஎல்ங்கிற நேமுக்கு வந்துட்டு ஒரு கரெக்டான மீனிங் இல்லை. ஸோ வந்துட்டு நீங்கள் நோ எஸ்கியூஎல்ங்கிறது ஒரு பொத்தாம்புதோ வச்ச நேம் தான். ஓகேவா? ஸோ எஸ்கியூஎல்னா என்ன? எஸ்கியூஎல்ங்கிறது ஸ்ட்ரக்சர்டு query லாங்குவேஜ். நமக்கு பேர்லேயே வந்துட்டு ஸ்ட்ரக்சர்டு, அதாவது அந்த query லாங்குவேஜ் நீங்கள் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த டேட்டா பேஸ் எல்லாமே வந்துட்டு ஸ்ட்ரக்சர்டு ஃபார்மேட்டில் இருக்கும். தட் மீன்ஸ் டேபிள்ஸ், ரோஸ் அண்ட் காலம்ஸாக இருக்கும். ஓகேவா? அதுவே நீங்கள் நோ எஸ்கியூஎல் வந்தீங்க அப்படின்னா அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா. ஃபார் எக்ஸாம்பிள் ஜேசானே ஒரு பேஸாக ஒரு அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா தான். எக்ஸ்எம்எல், ஜேசான் இந்த மாதிரி அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா. ஸோ இந்த மாதிரி அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா, அதேமாதிரி பிக் டேட்டாஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நோ எஸ்கியூஎல் யூஸ் பண்ணுவீங்க. அதேமாதிரி ஸ்ட்ரக்சர்டு டேட்டாஸ், ஃபார் எக்ஸாம்பிள் யூசரோட டீடைல்ஸு, ப்ராடக்ட் டீடைல்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு RDBMS, தட் மீன்ஸ் ரிலேஷனல் டேட்டா பேஸஸை எஸ்கியூஎலோட சேர்த்து யூஸ் பண்ணுவோம் நம்ம. எஸ்கியூஎல்ங்கிறது query லாங்குவேஜ், RDBMSங்கிறது டைப் ஆஃப் டேட்டா பேஸ். ஓகேவா? RDBMS மீன்ஸ் ரிலேஷனல் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஓகேவா? RDBMS. ஸோ பேசிக்காக இதுதான் டிஃப்ரென்ஸ், நோ எஸ்கியூஎலுக்கும் எஸ்கியூஎலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த மாதிரி வேறு ஏதாவது கண்டென்ட்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.